வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே அப்படி. சொல்லுங்கண்ணே. பால் நட்டு 30 நாள் ஆகுது. சரிங்க. வேறுபுழு மாதிரி உழுவுது. அது உழுந்தோம்னே ஒரு வந்துச்சு ஆகுது. அதுக்கு என்ன மருந்து? அண்ணே, வாழைக்கட்டு நடவு போடும்போது வேற எதுவும் உரம் எதுவும் போட்டீங்களா? வேப்பம் இந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலப்பா இன்ன வரைக்கும். அதானே விவசாயிகள் பண்ற பெரிய தப்பு. அந்த வாழைக்கட்டு நடவு பண்ணும்போது கீழே வந்து வேர்புழுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாம கொடுத்துறோம். அதனாலதான் இந்த வேர்புழு பிரச்சனை வந்து கரெக்டா வந்து 30 நாளைக்கு மேல இந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். டைனாஸ்ங்கிற பொருள் இருக்குண்ணே. அந்த டைனாஸ் பொருளை வந்து உங்க வாழைக்கு நீங்க நடவு பண்ணும்போது கீழே ஒரு 10 கிராம் கணக்கு வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா வேறு புழு, வேறு முடிச்சு, வேறு அழுக்கள், கரையான் போன்ற எந்த பிரச்சனையும் வராது. உங்க வாழையும் நல்லா புது வேர் போட்டு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ஒண்ணு மட்டும் கொடுத்தா போதுமாப்பா? ஆனா நீங்க வாழை நடவு பண்ணும்போது மட்டும் டைனாஸ் உரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 15 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள இந்த சாயில் டிஸ்னு ஒரு கிட் இருக்கு. அந்த கிட்டை கொடுத்தாலே போதும். அந்த கிட்ட வந்து உங்களுக்கு வேறு புழு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வேறு அழுக்கு பிரச்சனையும் வராது. இப்போ அதுவுமே உங்க புது வேர் அதிகமா போட்டு நல்லாவே வளர்ச்சி உங்க வாழை வந்து நல்லாவே வளர்ச்சி அது கொடுத்தாலே போதும். சரிப்பா, நீ சொன்ன மருந்து கூடப்பா. Como é que